ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்னைக்கு பாபா மகா வாக்கியத்துல, சத்தியமான கீதையில, மகா வாக்கியத்துல முரளி, பாபாவுடைய இந்த ஞான முரளி, இது நமக்கு ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்க வல்லது. இப்படிப்பட்ட இந்த முரளியினுடைய மகத்துவம் என்ன? பாபா முரளி மூலமா தான் குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம பக்தி மார்க்கத்துல பகவான்கிட்ட என்ன வேண்டணும்? பகவானே நல்ல வழி கொடுங்க, நல்ல பாதை காட்டுங்க, கூடவே வாங்க, அழைத்து செல்லுங்க, என் மேல கருணை காட்டுங்க. இப்படி நம்ம பக்தி மார்க்கத்துல இறைவனை நம்ம நினைச்சோம். அதற்கு பாபா இன்னைக்கு முரளியில பதில் கொடுக்கிறார். பாபா பரமாத்மா இந்த பூமியில எப்ப வந்தாரோ, குழந்தைகளுக்கு முதல் கொடுக்கக்கூடிய கட்டளை ஸ்ரீமத். இந்த ஸ்ரீமத் மூலமா தான் எல்லா விஷயங்களையும் பாபா குழந்தைகளுக்கு தெல்ல தெளிவா எடுத்துரைக்கிறாரு. இப்போ இந்த ஸ்ரீமத் மூலமா நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குதுன்னு இன்னைக்கு ஃபுல் முரளியில இருக்குது. ஸ்ரீமத் அப்படிங்கிறது என்ன? பாபாவுடைய கை. பாபா சொல்லுவார் இல்லையா, என்னுடைய கையை நீங்க பிடிச்சுக்கணும்னு அர்த்தம் என்ன? நான் சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தை நீங்க புத்தியில நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க, புத்தியால பிடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ரீமத் மூலமா நமக்கு என்ன பலன்கள், என்ன லாபம் கிடைக்குது? ஸ்ரீமத் மூலமா நம்மளுடைய உயர்ந்த மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு நம்ம போறோம். மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு வழிபாடுகள், வழிமுறை தான் இது ஸ்ரீமத்னு சொல்றோம். இந்த ஸ்ரீமத் அப்படிங்கிறது நம்மை மரியாதைக்குரியவராக ஆக்குது. ஸ்ரீமத்து பூஜைக்குரிய ஆத்மாவாக நம்மை ஆக்குது. அது மட்டுமல்ல, பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ முன்னேற்றக்கூடிய சாதனமாக அமையுது. பாருங்க, பாபா ஒவ்வொரு முரளியில ஸ்ரீமத் தான் கொடுக்கிறார். ஏன்னா ஸ்ரீமத் பகவத்கீதை தான் இது. கீதையாகி இந்த சத்திய கீதையில தான் பாபாவுடைய ஸ்ரீமத், உயர்ந்த வழிகாட்டுதல் என்பது இருக்குது. நம்ம சொல்லிட்டே போலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பல தடைகள் மேல நம்ம வெற்றி அடையலாம். ஸ்ரீமத் தான் மாயையை வெல்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குது. 5 விகாரங்கள் மீது நம்ம வெல்வதற்கான சக்தி கூட ஸ்ரீமத் மூலமா தான் இருக்குது. ஸ்ரீமத் மூலமா தான் நம்ம ஆத்மா அபிமான நிலையை அடையிறோம். அதனால இன்னைக்கு பாபா ஸ்ரீமத் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு நமக்கு சொல்றார். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல ஆரோக்கியம் ரொம்ப அவசியமானது. பாபாவுடைய இந்த ஸ்ரீமத் நமக்கு என்ன ஆகுது? முழுமையான பூரண ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குதுங்கிறத நம்ம ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுமே உணர்றோம். அந்த ஸ்ரீமத்தோட பலன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பாபா சொல்றாங்க. மீட்டே பச்சே, பாக்கி ஸ்ரீமத் பர் சல்னே சே ஊஞ்ச் பனேங்கே. இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடப்பதால் உயர்ந்தவர்கள் ஆவீர்கள். रावण की मत पर चलने से सारी इज्जत ही मिट्टी में मिल जाएगी. பாபா சொல்றாங்க, ராவணனின் வழியில் நீங்கள் செல்வதால் முழு மரியாதையுமே, உங்களுடைய தகுதிகள் அனைத்துமே அழிந்து விடுகிறது. எந்த அளவுக்கு நம்ம ஸ்ரீமத்தை பிடிச்சுக்கிறோம், நம்மளுடைய தகுதிகள் ஒவ்வொரு டே பை டே என்ன ஆகுது? உயர்ந்த அந்த நிலையை நம்ம அடையிறோம். தகுதிகள் நமக்கு, முழுமையான தகுதி நமக்கு ஏற்படுது. பாபா நம்ம லாயக் ஆக்குற. ஆகவே ராவனுடைய வழியில் நம்ம நடக்கிறதுனால நம்மளுடைய மரியாதை என்பது அழிந்து விடுகிறது. பாபா கேள்வி கேட்குறாங்க, ஈஸ்வரிய பர்த்ரைட் लेने वाले वारिस बच्चों की निशानी सुनाओ. பாபா சொல்றாங்க, ஈஸ்வரிய அந்த பர்த் ரைட்டை அடையக்கூடிய, பிறப்புரிமையை அடையக்கூடிய வாரிஸ் குழந்தைகளுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? ऐसे वारिस बच्चे बाबा को पूरा पूरा फॉलो करते हुए चलेंगे. பாபா ஒரு 5 பாயிண்ட் சொல்றார்.
வாரிஸ் ஆத்மா அப்படின்னா பாபாவுடைய பர்த் ரைட்டை அடையக்கூடிய ஆத்மானா அவங்க அடையாளம் முழுக்க முழுக்க பாபாவை ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், शूद्रों की संग से बहुत बहुत संभाल रखेंगे. சூதரர்களுடைய தொடர்பில் இருந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. कभी भी उनके संग में आकर बाप की श्रीमत में अपनी मनमत मिक्स नहीं करेंगे. சங்க தோஷத்துல போய் ஸ்ரீமத்துல தன்னுடைய மன்மத்தை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மூணாவது, अपना सच्चा सच्चा போத்தா மேல் பாபாவுக்கு சுனாயங்க. தன்னுடைய நிலைமையையும் தன்னுடைய லாப நஷ்ட கணக்கு வழக்குகளை பாபாவுக்கு சொல்வாங்க. நான்காவது, एक दो को सावधान करते उन्नति को पाते रहेंगे. ஒருவர் மற்றொருவரை முன்னேற்றும் வழிகாட்டுதலை செய்வார்கள். ஐந்தாவது, कभी भी बाप का हाथ छोड़ने का संकल्प भी नहीं करेंगे. ஒரு பொழுதும் பாபா கையை விடணுங்கிற அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வராது. அந்த எண்ணத்துல கூட அந்த சங்கல்பத்துல கூட அவங்களுக்கு அந்த நினைவுங்கிறது இருக்காது. ஸோ இது அஞ்சுமே பாபாவுடைய அந்த பிறப்புரிமை அனைத்து சொத்துக்களையும் முழுமையாக பெறக்கூடிய வாரிஸ் குழந்தைகளுடைய அடையாளமாகும். கீத், மாதா ஓ மாதா சப்கி பாக்ய விதாதா. ஓ தாய், நீங்கள் அனைவரின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர்கள். மாமாவோட மகிமை இது. எல்லாருடைய பாக்கியத்தை உருவாக்குறது யாரு? யஜ்ஞத்தினுடைய தாய் வேணும் இல்லையா? ஓம் சாந்தி. बच्चों ने गीत सुना, जगदम्बा कामधेनुका वरण तो है ही. பாட்டில் என்ன கேட்டோம்? மம்மாயினுடைய மகிமை கேட்டோம். பாபா சொல்றாங்க, குழந்தைகள் பாட்டை கேட்டீங்க. ஜகதம்பா காமதேனு. காமதேனுன்னா என்ன? எல்லாருடைய மன ஆசைகளை புரிந்து உணர்ந்து அவற்றை பூர்த்தி செய்யக்கூடியவள். அவர்களுடைய வர்ணனை தான் இது. ये महिमा है जगदम्बा की. वास्तव में गुप्त रूप में तो ये ब्रह्मपुत्रा नदी भी है. பாபா சொல்றாங்க, ஜகதம்பா மம்மா நமக்கு அதாவது யஜ்ஞத்துல பாபா நியமிச்சு வச்சிருக்காங்க மம்மாவை. ஆனா மம்மா ஒரு பெண். ஆகவே தாய் ரூபத்துல பாபா மம்மாவை வச்சாங்க. ஆனா பாபா சொல்றாரு, குப்த ரூபத்துல பிரம்மபுத்திரா நதியும் இருக்குது. அப்படின்னா என்ன? பிரம்மா பாபாவும் நமக்கு யாராவும் இருக்காரு? தாய். காயபி ஜாத்தா ஹே தும் மாத் பிதா ஹம் பாலக் தேரே. புகழ் பாடப்படுது, தாயும் தந்தையும் ஆகிய உங்களுடைய குழந்தைகள் நாங்கள். சிவபாபா பிரம்மா கே முக்கு கமல் சே பச்சே பைதா கர்த்தே. சிவபாபா பிரம்மாவினுடைய கமல வாய் மூலமாக நமக்கு பிறப்பு கொடுத்துள்ளார். தோ மாதா ஹோ கைனா. அப்போ சிவபாபா பிரம்மாவுடைய கமல வாயினால் பிறப்பு கொடுத்ததால் பிரம்மா பாபா யார் ஆயிட்டாரு? அவரும் தாய் ஆயிட்டார் அல்லவா? ஏஹே குஹ்ய பாத்தே. எப்படி பிரம்மா பாபா தாய் அப்படின்னு புரிந்து கொள்வது ஆழத்திலும் ஆழமானதாகும். சாஸ்திரமே நகிகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த சாஸ்திரங்கள்லையுமே கிடையாது. பாபா நீ சம்ஜாயா சாஸ்திரகே பக்தி மார்க்கி சாமகிரி. பாபா புரிய வைக்கிறார், சாஸ்திரங்கள் என்பது பக்தி மார்க்கத்தின் வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள். பாபாவை சப் शास्त्रों का सार समझाते, ऐसा नहीं गीता पर समझाते हैं नहीं. பாபா சொல்றாங்க அழகான பாயிண்ட். பாபா அனைத்து சாஸ்திரத்தின் சாரத்தை நமக்கு சொல்றார். அப்படி இல்லை, கீதையை மட்டும்தான் பாபா சொல்றாரு, கீதையோட சாரத்தை மட்டும்தான் சொல்றாரு, அப்படி கிடையாது. அதனாலதான் பிரம்மா கையில லௌகீகத்துல என்ன காட்டியிருக்காங்க? 4 புஜங்கள்லையும் 4 வேத சாஸ்திரங்கள். இப்போ அந்த வேத சாஸ்திரங்களின் சாரத்தை தான் ஸ்ரீ பாபா சொல்றார். பாப் தூ குதிஹி ஞான் கா சாகர் ஹே. பாபா யாரு? ஸ்வயம் தானே ஞான கடலாக இருக்கார்.
गीता भागवत आदि पढ़ा हुआ है? तो नहीं है. அதுக்கு அப்படி கிடையாது. பாபா சொல்றார், புரிய வைக்கிறார். எப்படி பிரம்மா பாபா எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கார், அதே போல சிவபாபாவும் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சிருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. शिव बाबा के लिए ऐसे नहीं कहेंगे ये सब पढ़ा हुआ नहीं. பிரம்மா பாபா சாக்காரத்துல ஒரு மனிதன் இல்லையா, அதனால அவரு ஃபர்ஸ்ட் நம்பர் பக்திமான். அதனால எல்லா வேத சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிச்சவர் பாபா. ஏன்னா அவரு ஆதி தேவ் இல்லையா, அனுபவி இல்லையா, பிரஜா பிதா இல்லையா அவரு. அதனால எல்லா சாரமும் அவருக்கு, எல்லா ஞானமும் தெரியும், சாஸ்திரத்தோட எல்லா ஞானம் அவருக்கு இருக்கு. ஆனா சிவபாபா அப்படி சொல்ல முடியாது, எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சவருன்னு. படிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன, தெரியாத ஒரு விஷயம் இருந்தாதான் படிச்சு கத்துக்க முடியும். பாபா யாரு, சிவபாபா யாரு, நாலேஜ்ஃபுல். कहते इस मनुष्य सृष्टि का बीज रूप. அவரே சொல்றார், நான் இந்த மனித மரத்தின் விதையாக இருக்கேன். சிருஷ்டிக்கு ஆதிமதி அந்துக்கா मेरे में नॉलेज है. இந்த சிருஷ்டினுடைய ஆதிமதி அந்திமத்தினுடைய நாலேஜ் இருக்குது. பாப் कहते हैं मैं इनका वर्ण करता हूँ. ஸ்ரீ பாபா சொல்றார், நான் இவருடைய வர்ணனையை சொல்றேங்கிறார். யாருடைய வர்ணனையை சொல்றாரு, பிரம்மா பாபாவுடைய வர்ணனைய எப்படி சொல்றாரு, அவர் மூலமாகவே சொல்றாரு. இதுதான் ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம். சிவபாபா பிரம்மாவை பத்தி எப்படி சொல்றாரு, அவர் வாய் மூலமாவே சொல்றாரு. फिर ये वर्ण प्राणे लोप हो जाएगा. பாபா சொல்றாரு, இந்த வர்ணனைகள்லாம் பிறகு அழிந்துவிடும். सच्ची गीता जो अभी तुम सुनाते हो वो भी हाथ में नहीं आएगी. சத்தியமான கீதை நம்ம சொல்றோம் இல்லையா, இது கூட நம் கைக்கு வராது, எல்லாமே மறைஞ்சிடும், அழிஞ்சிடும். கீதா ஆதி तो भक्ति मार्ग के शास्त्र वे ही फिर निकलेंगे. பாபா சொல்றார், கீதையெல்லாம் பக்தி மார்க்கத்தோட சாஸ்திரம், மீண்டும் அது வெளியாகும். இன் சாஸ்திர ஆதி பढ़ने से किसको सदगति नहीं मिलती. பக்தி மார்க்கத்தோட சாஸ்திரங்களை படிப்பதால் யாருக்கும் சத்கதி என்பது கிடைக்காது. तुम बच्चे जानते हो ये जो भी एक्टर्स हैं पहले सब बिगर शरीर मुक्तिधाम में थे. பாபா சொல்றாரு, உங்களுக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, எல்லா ஆக்டர்ஸ் இந்த நாடக மேடைக்கு வந்தே ஆகணும். ஆனால் பாபா சொல்றார், ஷரீரம் இல்லாமல் யாரும் வர முடியாது. ஆகவேதான் அனைவருமே முக்தி தாமத்தில் இருந்தார்கள். फिर आकर शरीर धारण कर पाठ बजाते हैं. எப்போ ஆத்மா மேலிருந்து இறங்குதோ, இந்த சரீரத்தை எப்போ அது தாரணை பண்ணுதோ, அப்பொழுதுதான் இந்த பூமிக்கு பாட்டு பிளே பண்ண வருது. வபி ஆத்மாமே அவினாஷி பாட்டு பராகுவாகே. அதுவும் ஆத்மாவில் அழியாத பாட்டு என்பது பதிஞ்சிருக்குது. பாருங்க எவ்வளோ நுணுக்கமான விஷயம் இது. சின்ன ஆத்மால எவ்வளோ ஜென்மத்தினுடைய எத்தனை ஆண்டுகளினுடைய பாட்டு பதிஞ்சிருக்குது பாருங்க. ஒரு சின்ன பென் டிரைவ்ல பல ஆயிரக்கணக்கான பாடல்களையோ அல்லது நம்ம ஸ்பீச்சையோ நம்ம என்ன பண்றோம், பதிவு பண்றோம். சின்னதுதான். அப்ப ஆத்மா பாருங்க இன்னும் நுண்ணிய சக்தினா அப்ப அதுல எவ்வளோ ரெக்கார்ட் ஆகும். இதுதான் ஆழமான விஷயங்கிறார் பாபா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன வேணும், திவ்ய புத்தி வேணும். எல்லாரால இத உணர முடியாது. சிருஷ்டி கா சக்கர பி ஏக் है, इनका रचयिता भी एक है. அழியா ஆத்மால அழியாத பாட்டும் பதிவாயிருக்குது. சிருஷ்டி சக்கரமும் ஒண்ணுதான். இந்த சிருஷ்டியை படைக்கக்கூடியவரும் ஒருத்தர் தான். ஏக்கே சிருஷ்டி கா சக்கர ஃபித்தாகி, ஒரே காலச்சக்கரம் தான் என்ன ஆகுது, சுற்றி கொண்டே இருக்குது. அவினாஷி பனா பனாயா டிராமா, இதுக்கு பேர் தான் அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம், டிராமா. सती में देवी देवताओं का राज्य था, अभी तुम फिर से बन रहे हो. பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல தேவி தேவதையினுடைய ராஜ்யம் இருந்தது, மீண்டும் அந்த ராஜ்யமானது உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், பாபாவிற்கு ஒரு விரல் கொடுக்குறோம். பாருங்க, பாபா நமக்கு
எவ்வளோ நம்மளை நம்பி இந்த உலகத்தின் பொறுப்புகளை கொடுத்துருக்கார். உலகத்தை முழுமையாக பரிவர்த்தனை செய்யக்கூடிய என்னுடைய ஜெகத் மாதாக்கள்னு சொல்றார் நம்மளை. உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் சொல்றார். परमपिता परमात्मा पहले पहले ब्रह्मा मुख से ब्राह्मण सृष्टि रचते. பிரம்மா பாபா மூலமா சிவ பாபா என்ன பண்றாரு? முதல்ல பிராமண உலகத்தை படைக்கிறார். पहले पहले नई सृष्टि संगम की. பாபா சொல்ற பிராமண உலகம் என்பது என்ன? புது சிருஷ்டி, சங்கம யுகத்தினுடையது. இதுல உள்ள சுகம், இதுல உள்ள ஒரு மகிழ்ச்சி வேற எந்த யுகத்திலும் இருக்கவே முடியாது. ஏன்? இது சின்ன யுகமா இருந்தாலும், அலௌகீகமான ஒரு உலகமா இருந்தாலும் பாபா கூட இருக்கார். புராணா ஒரு நயா. சங்கம் அப்படின்னாலே சந்தித்தல். பழசு முடியுது, புதுசு ஆரம்பமாகுது. பிராமன் ஹே சோட்டி. பிராமணர்கள் என்றாலே உயர்ந்தவர்கள். பயிர் அவர் சோட்டி இன்கா சங்கம் கேத்தேன்னா, இங்கே குட்டிக்காரன் அடிக்கும்போது என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கால், அதுக்கப்புறம் தலையை வச்சு என்ன ஆகுது, வளைச்சி திரும்பியும் அப்படியே திரும்பி அப்படியே வருது. இதான் குட்டிக்கரண விளையாட்டு. உச்சாந்தலை உள்ளங்கால் பாபா சொல்றாரு, இது ரெண்டும் சங்கமமாகுது. तुम ब्राह्मण बाबा के साथ विश्व की रूहानी सेवा करते हो. பிராமணர்கள் பரமாத்மாவோட சேர்ந்து விஸ்வ சேவா செய்யறீங்க. எவ்வளோ நஷா வரணும், போதை வரணும் நமக்கு. யாரோட சேர்ந்து செய்யறோம் சேவா? பரமாத்மாவோட சேர்ந்து. பாபா பி ரூஹோं की सर्विस करते. பாபா கூட ஆத்மாக்களுக்கு தான் சேவா பண்றார். तुम भी रूहों की सर्विस करते हो. நீங்களும் உங்களுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சேவா பண்றீங்க. தமோ பிரதான் பன்கே உनको சதோ பிரதான் बनाते हो. தமோ பிரதானமானவர்களை சதோ பிரதானம் ஆக்குறீங்க. तो बाबा की श्रीमत पर चलने से ही ऊंचते ऊंच पद पाएंगे. பாருங்க, பாபா ஸ்ரீமத்தோட லாபம் என்னன்னு ஆரம்பிக்கிறார். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடப்பதால் உயர்ந்தவர்கள் ஆகிறீர்கள். बच्चों को श्रीमत से ही श्रेष्ठ बनना है. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்தாதான் நீங்க சிரேஷ்டமானவர் ஆகுறீங்க. जानते हैं हमसो देवी देवता सूर्यवंशी चंद्रवंशी थे. माया ने हमारी इज्जत ले ली है. பாபா சொல்றாரு, பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக சூரிய வம்சம் சந்திர வம்சத்துல இருந்தீங்க. அதுக்கு பிற்பாடு மாயா எப்போ வந்ததோ உங்களுடைய அனைத்து மதிப்பையும் மரியாதையும் என்ன பண்ணிட்டு இழக்க வச்சுட்டு, பூஜை செய் பூஜாரி பத்தித்து பனாதியா. பூஜைக்குரியவர்களாக இருந்த உங்களை பூஜாரியாக்கி பத்தீத்தமாக்கிவிட்டது. ஸ்ரீமத் சே மனுஷே சிரேஷ்ட பன் ஜாத்தே ஹே. ஸ்ரீமத்தால தான் மனிதன் சிரேஷ்ட நிலையை பெறுகிறார்கள். ராவன் கி மத் சே சாரி இஜ்ஜத் மிட்டி மே மில் ஜாத்தி ஹே. ராவணனின் வழிப்படி நம்ம நடந்ததால் நம்மளுடைய மரியாதை என்பது மண்ணோடு மண்ணாகிவிடும். அஃபிர் சிவ பாபா கி மத் பர் சல்னே சே நய் துனியா மே தேவதா பனேங்கே. இப்போ நீங்க சிவ பாபாவுடைய சிரேஷ்டமான வழியில் நடப்பதால் புது உலகத்தில் தேவதை ஆகுவீர்கள். கதம் கதம் ஸ்ரீமத் பர் சல்னா ஹே. முக்கியமான விஷயம், பாபா சொல்லிட்டாருன்னா போதும், அதை நம்ம செஞ்சே ஆகணும். அடியிலையும் அவருடைய வழியின்படி நடக்கணும். காந்திஜி நயா பாரத் நயா ராஜ்ய சாகத்தே தே. மகான் காந்திஜி கூட புதிய பாரதத்தையும் புதிய ராஜ்யத்தையும் படைக்கணும்னு நினைச்சார். பரந்து நை துனியா தோ சத்தியுகோ கஹா ஜாத்தா. ஆனா இந்த உலகத்துல புது யுகம் எப்படி வரும்? சத்தியுகத்துல தான் ஏற்படும். தின் பிரதின் துக் படுத்தா ஹி ஜாத்தா. இந்த உலகத்துல நாளுக்கு நாள் என்ன ஆகுதுங்கிறார் பாபா, துக்கம் என்பது அதிகமாகி கொண்டே இருக்குது. பாபா கேத்தே ஹே துக் பட்னா கி ஹே. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, துக்கம் என்பது அதிகரிக்கத்தான் செய்யும். தப் துமே ஆத்தாகும். எப்ப அத்திக்கு போது துக்கம், அப்பதான் நான் வர்றேன். अपने वायदे अनुसार फिर से आकर सहज राजयोग सिखाता हूँ.
நான் கொடுத்த உறுதியின்படி நான் வந்து சகஜ ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றேன். யாருடைய மகாவாகியம் பாருங்க, பாபா அடுத்து வருவேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ அதர்மத்தின் உச்ச நிலை வருதோ அப்ப நான் வரேன். அவருடைய வாய்தாவை காப்பாத்துறார். சாஸ்திரத்தோ பாத்மே பன்தேகே, அதுக்கு பிறகுதான் சாஸ்திரங்கள்லாம் வருது, வெளியாகுது. கீதா ஆதிமே வஹி பனேங்கே. பாபா சொல்றார், கீதை என்பது அதேதான் மீண்டும் வரும், மீண்டும் பக்தி மார்க்கம் வரும். இன் வினாஷ் ஜுவாலாமே சப் கத்தம் ஹோங்கே. பாபா இந்த ஞானம் கொடுத்து என்ன பண்றார், கீதையின் மூலமா இந்த யஜ்ஞத்தை வளர்க்கிறார், யஜ்ஞத்தை படைக்கிறார். இதுல முழு உலகமும் வினாஷ ஜுவாலையால் உலகம் என்பது அழிந்துவிடும். तुम इस चक्र को जानते हो, बच्चों को स्कूल में जाकर समझाना है. இந்த சக்கரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால ஸ்கூல்ல போய் நீங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்கிறார் பாபா, புரிய வைக்கணும். துமாரே ஹே ஹதி கிஸ்ட் ஜார்ஃபி வேர்ல்டு கிஸ்ட் ஜார்ஃபி நை கஹேங்கே. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சரித்திர பூகோளம் இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி ஜார்ஃபி, இது எல்லைக்குட்பட்டது தான். ஆனா இப்போ நீங்க படிக்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட வேர்ல்டு ஹிஸ்டரி ஜார்ஃபி. बच्चों को तो बेहद की हिस्ट्री जारफी सिखानी चाहिए. பாபா சொல்றார், குழந்தைகள் உலகாய சரித்திர பூகோளத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தப் சூஞ்ச் பது பாசக்கேங்க, அப்பதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பாபா சொல்ற, உயர்ந்த பதவி எப்ப கிடைக்கும், 5000 வருஷத்தினுடைய ஹிஸ்டரி ஜார்ஃபியை நம்ம கத்துக்கணும். அதுக்கு ஹிஸ்டரி ஜார்ஃபி சே அதுக்கா பதி மில்தா. எல்லைக்குட்பட்ட இந்த சரித்திர பூகோளத்தால எல்லைக்குட்பட்ட பதவி தான், வருமானம் சம்பாதனை கிடைக்குது. ஏஹே பெஹத்கி, இங்க பாபா சொல்றது ஒன்னொண்ணுமே என்ன, யாராலும் சொல்ல இயலாதது, யாருக்கும் தெரியாதது, எல்லைக்கு அப்பாற்பட்டது. इसमें तीनों लोगों को ज्ञान आ जाता है. இதுல 3 லோகத்தை பற்றி ஞானம் வந்துடுறது. आदि में निराकारी दुनिया में बहुत आत्माएं रहती है. ஆதி காலத்துல நிராகார ஆத்மாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. अंत में फिर सभी आत्माएं नीचे आ जाती है. முடிவுல என்ன ஆகுறாங்க, எல்லா ஆத்மாக்களும் பரந்தாமத்துல இருந்த அவ்வளவு பேரும் கீழே சிருஷ்டிக்கு இறங்கிடுறாங்க. சூக்ஷ்ம வத்தன்வாசி பிரம்மா விஷ்ணு சங்கர் கா பார்ட் பி அபி ஹே. பாபா சொல்றாங்க, சூக்ஷ்ம வதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரோட பார்ட் இப்பதான். तुम उनसे पूछ सकते हो, तुम जानते हो सतीख में லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய தா ஃபிர் கியா ஹுவா. நீங்க எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கலாங்கிறார் பாபா. நமக்கு தெரியும் இல்லையா, தேவி தேவதைகள் தான் முதல்ல ராஜ்யம் செஞ்சாங்க இந்த பாரத பூமியில. அதுக்கு பிறகு என்னாச்சுது, क्या त्रेता का अंत तक एक ही लक्ष्मी नारायण का राज्य था. திரேதாயுகம் முடிகிற வரைக்கும் லக்ஷ்மி நாராயண் தான் ராஜ்யம் பண்ணாங்களா என்ன. கித்தனா சமய ராஜ்ய கியா, கித்தனி ஏரியா பர் கியா. தேவி தேவதைகள்லாம் ஆட்சி பண்ணும் போது எவ்வளவு காலம் அவங்க ஆட்சி நடந்தது, எவ்வளவு ஏரியால அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அபி தோ ஆஸ்மான் ஜமீன் மே பி பார்ட்டிஷன் ஹோ கயே. பாபா சொல்றார், ஆகாசத்துல இருந்து தண்ணி வரைக்கும் பாபா என்ன சொல்றாரு, இந்த பூமி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பார்ட்டிஷன். வஹாய் பாத்தே ஓத்தி நகி. பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல இந்த மாதிரி பார்ட்டிஷன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்க கிடையாது. வஹா பாரத் மே பேஹத் கா ராஜ்ய சல்தா. அங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் என்பது செய்கின்றனர். அபி தோ கித்தனே டுக்கடே ஹோ கயே. பாருங்க எவ்வளவு பீஸ் ஆயிட்டு. ச மில்கர் ஏக் ஹோ சோ தோ ஹோ நஹி சக்தா. எல்லாரும் ஒன்றாக சேரணும், ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புறாங்க, பட் அப்படி இருக்க முடியாது. பாப் பேஹத் கிஸ்டி அர்வி சுனாத்து. இப்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட வரலாறு புவியில பாபா சொல்றார், சௌராசிக்கு சக்கரமே வேர்ல்டு கிஸ்டி ஜாரஃபி ஆஜாத்திகே. 84 பிறவி சக்கரத்துல முழு சரித்திர பூகோளத்தினுடைய ஞானமும் வந்து விடுகிறது. பிறகு சாத்மே பவித்திரதா பி ஜரூர் சாஹியே. சங்கமயுக கடைசியில இதுதான் 84வது பிறவி. இதுல தூய்மை என்பது அவசியம் தேவைப்படுது. அபி நோ பியூரிட்டி, நோ பீஸ், நோ ப்ராஸ்பரிட்டி. பாபா சொல்ற, இப்ப தூய்மை இல்ல, அமைதி இல்ல, எந்த ஐஸ்வர்யங்களும் இல்ல. மனுஷ சமஸ்தே சன்னியாசியோं के पास जाने से शांति मिलती है. மனுஷங்க நினைக்கிறாங்க
சன்னியாசிகள் கிட்ட நம்ம போனோம்னா சாந்தி கிடைக்குதுன்னு பாபா கேத்தே சாந்தி தோ துமாரே கலே கா ஹாரே. பாபா கூறுகின்றார், சாந்தி என்பது உங்களின் கழுத்து மாலை. பாருங்க, ஒவ்வொரு பிகே கழுத்துல பாபா எந்த மாலை அணிவிச்சிருக்கார்? சாந்தியினுடைய மாலை, அமைதியினுடைய மாலை. அதனால நம்ம அசாந்தி ஆகணுங்கிற அவசியம் இல்லை, சாந்தியை தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை. வாஸ்துமே அகம் ஆத்மா கா ஸ்வதர்ம ஹை கி சாந்த். உள்ளபடியே நம்ம ஆத்மாவோட ஸ்வதர்மமே சாந்தி தான். ஆத்மா கஹா கி ரேனே வாலி ஹே தோ கஹே நிர்வாண் தாம் கி. ஆத்மாவுடைய இருப்பிடம் எதுன்னு கேட்டா நிர்வாண தாமம் என்று சொல்லப்படுது. जब आत्मा का स्वधर्म है शांति, गुरुओं आदि से क्या शांति मिलेगी? எப்போ ஆத்மாவுடைய ஸ்வதர்மம் சாந்தி அமைதியோ அப்போ அமைதிங்கிறது ஆத்மால இருக்குல்ல. அப்போ குருகிட்ட போனா அமைதி கிடைக்குமா என்ன? உங்களுக்குள்ளதான் இருக்கேங்கிறார் பாபா. அசாந்தி கர்னே வாலி மாயா. உங்களை அசாந்தி ஆக்குறது மாயா. மாயானா என்ன? விகாரங்கள். जब श्रीमत से इस माया पर जीत प्राप्त करे तब सतयुग में पवित्रता सुख शांति का वर्षा पाए. எப்ப நீங்க ஸ்ரீமத் படி நடந்து மாயாவை வெற்றி அடைகின்றீர்களோ அப்பொழுதுதான் சத்தியுகத்துல தூய்மை சுகம் சாந்தியினுடைய ஆஸ்தியை அடைகின்றீர்கள். வஹா கப் கோயி நஹி கஹேகா அமே அசாந்துக்கும். அங்க யாருமே இந்த மாதிரி சொல்ல முடியாது. எப்பொழுதுமே நான் சாந்தியா இருக்கிறேன்னு சத்தியுகத்துல சொல்ல முடியாது. மெரிக்கும் சாந்தி சாகிய, எனக்கு அமைதி வேணும், இப்போ நான் துக்கத்துல இருக்கிறேன், அசாந்தில இருக்கிறேங்கிற சப்தமே கிடையாது. பாரத் மேகி பவித்ரதா சுக் சாந்தி தீ. முழு உலகத்திலயும் என்ன நிறைஞ்சிருந்தது? பாபா சொல்றார், தூய்மை சுகம் சாந்தி. ஆப் தும் சூத்ர சே பதல் பிராமன் பனே ஹோ. இப்ப நீங்க சூத்ர நிலையிலிருந்து மாறி பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். இஸ்மே பாரதவாசியுக்கு பத்தா நஹி ஹம் கிஸ் தர்ம கே ஹே. பாபா சொல்றாங்க, பாரதவாசிகளுக்கு இது தெரிவதில்லை, நான் எந்த தர்மத்தை சேர்ந்தவன். ஹமாரா தரம் கிஸ்னே கப் ரச்சா. நம்ம தர்மத்தை யார் எப்பொழுது படைத்தார்கள்? ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மக்கா கிஸ்கோ பத்தா நஹி. பாபா சொல்றாங்க, ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை பற்றி யாருக்குமே தெரிவதில்லை. आर्य और अनार्य देवताओं को भगवान भगवती कहते हैं. பாபா சொல்றாங்க, ஆரியர்கள் அன்னாரியர்கள்னு சொல்லப்படுது. தேவதைகளை பகவான் பகவதி என்று கூறப்படுகின்றது. कि भगवान ने खुद स्वर्ग की स्थापना की है. ஏனென்றால் பகவான் ஸ்வயம் தானே வந்து சொர்க்க ஸ்தாபனை செய்கின்றார். परंतु उनको नाम फिर भी देवी देवता है. ஆனாலும் அவர்களுடைய பெயர் தேவி தேவதா. பாரத் கா ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மனா ஹிந்து. பாரதத்தினுடைய ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் முதல் தர்மம், ஹிந்து தர்மம் கிடையாது. பாப் சாரி பாத்தே சம்ஜா ரஹே. இந்த எல்லா விஷயங்கள், அனைத்து விஷயங்களையும் பாபா நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். ஏஹே தும் பச்சோं की बुद्धि में नंबरवार बैठता है. பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானம் குழந்தைகளுடைய புத்தியில நம்பர்வாராக அமர்கிறது, நம்பர்வாராக பதிவாகுது. बहुत बच्चे हैं जो श्री बाबा को हफ्ते में एक बार भी मुश्किल याद करते. பாபா பாருங்க எப்படி குழந்தைங்களுடைய நிலைமை சொல்றார். சில குழந்தைகள், बहुत बच्चे, அதிக குழந்தைகள் ஸ்ரீ பாபாவை வாரத்துல, அதாவது 7 நாள்ல ஒரு முறை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நினைக்கிறாங்களாம். संग साथ न होने कारण याद भूल जाती है. பாபாவோட தொடர்பு இல்லாததுனால அவர் மறந்துடுறாங்க. इसमें तो संग चाहिए ब्राह्मणों का. பாருங்க, பாபாவை நினைவு செய்யறதுக்கு கூட யாருடைய தொடர்பு தேவைப்படுது? பிராமண ஆத்மாக்களுடைய தொடர்பு தேவைப்படுது. ஏன்னா இதோட சூழ்நிலை வேற. பாருங்க, இந்த தொடர்புக்கு வந்தோடனே நமக்குள்ளார எப்படி இருக்குது? ஞானத்தை பரிமாற்றம் செஞ்சுக்கிறோம், நமக்குள்ளார நல்ல உயர்ந்த சிந்தனைகள் வருது, எல்லாரையும் பார்க்கும்போது, பரிவாரத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுது. அப்போ பாபா நினைவு நமக்கு தானா ஏற்படுது. ஸோ இதுக்கு சாவதான் கர்த்தே ரஹே.
பாபா சொல்றாங்க, பிராமணர்கள் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்காங்க. சூத்ரோं का संग होगा तो कुछ असर जरूर पड़ेगा ना. கெட்டவங்களுடைய தொடர்புல நீங்க போயிட்டீங்கன்னா அந்த தாக்கமும் உங்களுக்குள்ளார கண்டிப்பா வரதானே செய்யும். பாபா से पूरा वर्षा लेने लिए ஃபாலோ करना चाहिए. தீய தொடர்புல போகக்கூடாது. அதுலேருந்து நம்மளை நாமளே கவனம் கொடுத்து முன்னேற்றிக்கணும். தான் பாபா சொல்றார், பாதுகாத்துக்கோங்கிறார். ஏன்னா அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த நம்ம கேட்கும்போது மனநிலை பாதிப்பு ஏற்படுது, மீன்ஸ் மாறிடும் மனசு. பாபா ஞானம் கொடுத்து 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 என்ன பண்றாரு, நம்மளுடைய ஒரிஜினல் நேச்சர் கொண்டு வர்றாரு. ஆனா கெட்ட தொடர்பு என்ன ஆகுது, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பாபாட்டேந்து பிரிச்சு அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடுது. அதனாலதான் பாபா சொல்றாங்க, கண்டிப்பா அதோட தாக்கம் இருக்கதானே செய்யும். பாபாசை பூரா வருஷா லேனிலே ஃபாலோ ஃபாதர் சாஹியே. பாபாவை முழுமையாக பின்பற்றுவதற்கு, முழுமையாக ஆஸ்தி அடைய வேண்டுமானால் அவரை பின்பற்றி ஆகணும். धंधे दोरी में रहते बाबा को सच लिखे कि बाबा हम व्यवहार में रहते, फैक्ट्री आदि में रहते कितना याद रहे. பாபா சொல்ற, தொழில் விவகாரங்கள்ல கூட நீங்க பாபாவுக்கு உங்களுடைய உண்மையான சார்ட், உங்களுடைய விவகாரம் எப்படி இருந்தது, நீங்க ஃபேக்ட்ரி போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, அல்ல பிஸ்னஸ் பண்றீங்க, அல்ல ஸ்கூல் காலேஜ் போறீங்கன்னா பாபா சொல்ற உங்களுடைய நிலைமை நீங்க என்ன பண்ணலாம், பாபாவுக்கு எழுதலாம். अपना अपना याद का चार्ट बेचना चाहिए. உங்களுடைய அந்த நினைவுக்கான சார்ட்டை பாபா எதிர்பார்க்கிறார். இந்த குழந்தை சார்ட் எழுதுதான்னு பாபா பார்க்கிறார். பாபா பாபா भी समझे ये अच्छे पुरुषार्थ हैं. நம்ம சார்ட் எழுதும்போது பாபா புரிஞ்சுக்கிறார், இது நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தை. यहाँ तो कई बाप दादा को पत्र भी नहीं लिखते. ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், பாபாவுக்கு லெட்ரு எழுதுறதே கிடையாது. பாபா சமஸ்தே कोई सदो प्रधान पुरुषार्थ करते कोई रजो कोई तमो. சார்ட் எழுதாத குழந்தை பாபா என்ன நினைக்கிறாரு, சரி சில குழந்தைங்க நான் சொல்கிறத கேட்குறாங்க, லெட்ரு நல்லா எழுதுறாங்க, சதோ பிரதான புருஷார்த்தியாக இருக்காங்க, அப்பப்போ எழுதுறாங்க, ரஜோலாக இருக்காங்க, எழுதுறதே இல்லை, தமோ பிரதான புருஷார்த்தி, எல்லாமே நம்பர்வார். तमो पुरुषार्थ जो होगा सूर्यवंशियों के पास आकर नौकरी करेगा. தமோ பிரதான புருஷார்த்தம் செய்பவர்கள் சூரிய வம்ச ராஜாக்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்பாங்க. சாகர் பிரஜைக்கு ஆகே ஜாக்கர் நௌக்கர் பனேகா. செல்வந்த பிரஜைகளுக்கு முன்பு அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்றாங்களா, வேலை பண்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. இசேபி கம் பது உன்கா ஹோத்தா. பாபா சொல்றாரு, நல்லா ரிச்சா இருக்காங்க இல்லையா ராஜாக்கள், செல்வந்த ராஜாக்கள், அவங்க வீட்டுல வேலை பண்றவங்க, சூரிய வம்சி ராஜாக்கள்கிட்ட வேலை பண்றவங்க, அது தமோ பிரதான புருஷார்த்திகள். அடுத்து சொல்றாரு, அதை விட இன்னும் தாழ்ந்த பதவி அடையக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பாபா கே பன்கர் ஆக்ஷரிவத் சுனந்தி கத்தந்தி பார்க்கத்தி தேவந்தி உஸ்கி துர்கதி சப்சே புரி ஹோத்தி ஹை. பாபா குழந்தைய இருந்து நல்ல ஞானத்தை எடுத்துரைத்து அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தோட ஞானம் கேட்டு பாபா ஞானத்தை ரசிச்சு பாபா கையை விட்டு போயிடுறாங்கல்ல, துரோகி ஆயிடுறாங்கல்ல. பாபா சொல்றாங்க அவங்களுடைய நிலை என்ன ஆகுது, துர்கதி. அவங்க இருக்கிறதுலே மோசமான பதவி அடையக்கூடியவங்க. பாபா கா பூரா வருஷா லேனா ஹே தோ போத்தா மேல் பேஜே தோ பாபா ரிசல்ட் தேங்கே. பாபா சொல்றாங்க, எந்த அளவுக்கு நம்ம பாபாவுடைய முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும் என்று நினைத்தால் பாபாவுக்கு தன்னுடைய கணக்கு வழக்கை எழுதி அனுப்புங்க. அப்ப பாபா ரிசல்ட்டை உங்களுக்கு சொல்லுவாரு. பூரா புருஷார்த் நை கர்த்தே தோ மாயா ஏக்தம் கா ஜாத்தி ஹை. நீங்க முழுமையா முயற்சி பண்ணாட்டா மாயா உங்களை அப்படியே முழுங்கிடுது. इसलिए பாபா கேத்தே சங்கம் போத் சரூரி ஹே, சங் போத் சரூரி ஹே. ஆகவே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே உங்களுடைய தொடர்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது. எந்த தொடர்புல இருக்கணும், யாருடைய தொடர்புல முன்னேற்றம், யாருடைய தொடர்புல நமக்கு பாதுகாப்பு, யாருடைய தொடர்புல இன்னும் நம்ம பாபாவுக்கு நெருக்கத்துல போறோம், அவங்களுடைய தொடர்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்க வேண்டும். சங்கு ஹோகா தோ சம்ஜேங்கி ஹம் ஈஸ்வரிய குல்கே.
நல்ல தொடர்புல இருந்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க, நான் ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவன். பாபா சம்ஜாத்தே ஸ்திரீ புருஷோ பல் சாத் ரஹோ, அகர் ஆகு லக் கயி தோ கலாஷ் ஹோ ஜாயேங்கே. பாபா புரிய வைக்கிறார். ஸ்திரீ புருஷ் கணவன் மனைவி சேர்ந்து இருக்காங்க, ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது திடீர்னு அந்த விகாரத்தினுடைய அக்னி ஏற்பட்டு விட்டால் அழிந்து விடுவார்கள். நெருப்பு பிடிச்சுன்னா என்ன ஆயிடும்? எல்லாத்தையும் எரிச்சிடும் இல்லையா? அழிஞ்சிடுவாங்க. பாபா கே தோ டேர் பச்சே ஹே ஆயேங்கே பி ஒரு மறைங்கே பி. பாபாக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் வராங்க வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் அதில் பாபா கையை விட்டு இறந்து போயிருக்காங்க. ஈஸ்வரிய பர்த் அசுரி பர்த் சே ஊஞ்ச் ஹே. ஈஸ்வரிய பிறப்பு அசுர பிறப்பிலிருந்து முற்றிலும் உயர்ந்தது. ஆஜ்கல் அசுரி பர்த்டே போத் மனாத்தே ரேத்தே. பாபா சொல்றார், இன்னைக்கு லௌகீக பிறந்த நாள இன்னைக்கு நிறைய பேர் கொண்டாடுறாங்க, அதிகமா கொண்டாடுறாங்களாம். उनको कैंसल कर ईश्वरीय बर्थडे मनाना शुरू करना चाहिए तो पक्का हो जावे. பாபா சொல்றாரு, அசுர பர்த்டேவை கேன்சல் பண்ணிட்டு ஈஸ்வரிய பிறந்த தினத்தை நீங்க கொண்டாட ஆரம்பிக்க வேண்டும், அப்பதான் நீங்க பக்காக முடியுங்கிறார். பாபா ராய் தேங்கே புராணா பர்த் மனானா கேன்சல் கர் நயா மனாவோ. பாபா வழி கொடுக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறார். பழைய இந்த பர்த் எடுத்ததை விட்டு விட்டு கேன்சல் பண்ணிட்டு புது பர்த் எடுத்தீங்கல்ல, அதை நல்லா கொண்டாடுங்க. ஆஜ்கல் ஷாதி கா டே பி மனாத்தே. இன்னைக்கு வெட்டிங் டே கூட என்ன பண்றாங்களாம், கொண்டாடுறாங்க. ஓபி கேன்சல் கர் தேனா சாகியே. நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது. என்னைக்கு பாபாட்ட வந்தோமோ அதுதான் நமக்கு எல்லா டேவும். இந்த ஒரே டேல எல்லா டேவும் அடங்கி போச்சு. சேஞ்ச் ஆனி சாகியே. குழந்தைங்களுக்குள்ள மாற்றம் வரணும். ஆன்மீக ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆன்மீக ஞானம் கேட்குறோம், ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா பாபா சொல்றார் சேஞ்ச் வரணும். பாப்பி சிக்கிலதே பச்சோக்கு கேத்தே கொய் நை பாத் நஹி. தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாபா கூறுகின்றார், குழந்தைகளை இதெல்லாம் புது விஷயம் இல்லை உங்களுக்கு. தும் அநேக பார் ராஜ்ய பாகிய கவாத்தே ஃபிர் லேத்தே ஹோ. அநேக முறை நீங்க ராஜ்ய பாகியத்தை அடைஞ்சீங்க, திரும்பி இழந்திருக்கீங்க. கல்பு பாபா கே பாஸ் एक जन्म सैक्रिफाई कर 21 जन्म का सुख पाया है तो क्यों ना हम पवित्र बनेंगे. கல்பா எல்லாம் புதுசு கிடையாதுங்கிறார், நத்திங் நியூ. கல்பா பாபாட்ட இந்த கடைசி பிறவிய நீங்க அர்ப்பணம் செய்து, பாபா இந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் முழுமையா அர்ப்பணம் செய்து 21 பிறவிக்கு சுகத்தை அடையிறீங்க. அப்ப ஏன் நீங்க பவித்திரமாக கூடாது? பவித்திர வாழ்க்கையை கடைபிடிக்க கூடாது? 21 பிறவி நமக்கு பாபா லாபம் கொடுக்கறாரு இல்ல, அதை பார்க்கணும் இல்ல. அப்ப இந்த ஒரு பிறவி கண்டிப்பா தூய்மையா தான் இருக்கணும். பாபா ஆப்கே ஸ்ரீமத் பர் சலேங்கே. பாபாட்ட சொல்லுங்க, பாபா நான் உங்களுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறேன். ஆதா கல்ப ஸ்ரீமத் பர் சலே तो यहाँ बहुत கபரதாரி ரக்னி ஹே. ஹரே கல்ப அசுர வழிப்படி நடந்தீங்க. பாபா நமக்கு சொல்றார், புரிய வைக்கிறார், குழந்தைங்களே அசுர வழிப்படி தான் நீங்க நடந்தீங்க இத்தனை காலங்கள். இங்கே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கை? கொஞ்சம் கூட மன்மத்தை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்ரீமத்துல கெட்ட தொடர்புல போயிடக்கூடாது. ஒன்னொன்னுல என்ன இருக்கணும்? எச்சரிக்கை. படா பாரி வர்ஷா ஹே. எவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி. பத்மத் பூச்சோ பா, சொல்ல வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு உயர்ந்த பதவி கொடுக்கிறார். ஸ்கூல் மே இம்தஹான் நாப்பாஸ் ஹோத்தி தோ முக் பீலா ஹோ ஜாத்தா ஹே. ஸ்கூல் படிப்புல யாராவது ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்க முகம் என்ன ஆயிடுது? ரத்தம்லாம் சுண்டி போயிடுது, அவ்வளோ துக்கி ஆயிடுறாங்க. யஹாபி போது சஜா காணிப்படுத்திக்க. ஆனா இங்கே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகும். பாபா சாட்சாத்கார் கராத்தே ஹே. பாபா காட்சி காட்டுவாராம். हम खुद हमको पढ़ाते थे, कहते थे श्रीमत पर चलो, फिर भी नहीं माना. நானே உனக்கு பாடம் எடுத்தேன், நானே சொன்னேன், உனக்கு ஸ்ரீமத் கொடுத்தேன், ஆனா நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கித்தனா குணா கியா, பாரு எவ்வளோலாம் தப்பு செஞ்சிருக்கிற.
तो 100 गुना दंड देंगे. நீ செஞ்சதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், 100 மடங்கு உனக்கு தண்டனை கொடுப்பேன். பாக்கி ஸ்ரீமத் மே விக்ன டால்தே ஹே. என்ன பகவானுடைய ஸ்ரீமத்தில் நீ எவ்வளோ தடுத்திருக்க, தடை கொடுத்துருக்க. பாக்கி நிந்தா காராத்தே, பகவானுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்குற. ஸ்ரீமத் பர் சல்னே வாலா சதா மீட்டா ஹோகா. ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள் ரொம்ப இனிமையாக இருப்பாங்க, சதா இனிமையானவங்களா இருப்பாங்க. கிசி பர் குரோதிக்கியா தோ சம்ஜோ அசுரிமத். பாருங்க பாபா எப்படி டைரக்ஷன் கொடுக்குறாரு. யாரு மீதாவது நீங்க கோவப்பட்டுட்டீங்கன்னா நீங்க நினைங்க, இது அசுர வழி, இது பாபா வழி இல்லை, ஸ்ரீமத் இல்லை. कोई समझते बाबा ने सभा में हमारी इज्जत ली, सबके आगे सुनाया. अरे बेहद का बाप तो सबकी इज्जत बढ़ाते. அப்ப அந்த காலத்துலலாம் ராத்திரி நேரத்துல என்ன வைப்பாங்க, கச்சேரி. இந்த கச்சேரியில எல்லாரும் ஒருத்தவங்க மனசு விட்டு பேசிக்கணும். இப்போ பாபா ஒருத்தவங்களை கூப்பிட்டு நீ ஏன் கோவப்பட்ட இவங்க மேலே அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன சொல்லுதான், எல்லாரும் முன்னாடி பாபா என்னை இப்படி சொல்லிட்டாரே, எனக்கு மரியாதையெல்லாம் போயிட்டு என்னோட மரியாதையை இழக்க வச்சுட்டாரேன்னு நினைக்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, அரே பகவான் குழந்தைங்களுடைய மரியாதையை அதிகப்படுத்த தான் வந்திருக்காரு. பாபா அப்படிலாம் கரெக்ஷன் கொடுத்தா தானே நமக்கு தெரியும் நம்ம இன்னும் எவ்வளோ நம்ம சேஞ்ச் ஆகணும்னு. बाबा को इतनी ढेर बच्चे, बाबा के எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க. ஏகே கொச்சி பாக்கர் சம்ஜாயங்க கியா. ஒவ்வொரு குழந்தையா கூப்பிட்டு 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 அவர் சொல்ல முடியுமா என்ன தனித்தனியாக பேசி அவ்வளோ பேர்கிட்ட. பாபா तो सबके सामने कह देते. அதனால தான் பாபா என்ன பண்ணுறாரு, எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஞானம் கொடுக்குறார். பாப்கி ஸ்ரீமத் से ही श्रेष्ठ श्रेष्ठ बनेंगे. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் நடந்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவராக ஆவீங்க. अपनी मत पर चले तो गिर पड़ते हैं, गिरते गिरते मर पड़ते हैं. தன் மன வழியில போனா கீழே விழுந்துடுவீங்க, விழுந்து 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 இறந்துடுவீங்க. அப்புறம் யஹான் தோ ஹே சிந்தாவும் கி சிதா. பேர பாபா சொல்றாரு, இந்த உலகத்துல கவலைகள் நிறைந்த ஒரு உலகம், கவலைகளுடைய சிதையில இருக்காங்களாம். பாப் தோ வஹா லே ஜாத்தே ஹே. பாபா அங்க அழைச்சிட்டு போறார். எங்க, ஜஹான் சிந்தா கா நாம் நஹி, கவலைங்கிற வார்த்தை இல்லாத ஒரு உலகத்தை கூட்டிட்டு போறார். தோ ஸ்ரீமத் பர் சல்னா படே, திரும்பி வருது. இப்போ நீங்க ஸ்ரீமத் படி நடந்தே ஆகணும். ஃபிர் ஜோ சாஹே சோ பனோ. நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி ஆகிக்கோங்கிறார். நான் வச்சு உங்களை என்ன பண்ண முடியாது, உங்களை ஃபாலோ பண்ணிட்டே நான் கரெக்ஷன் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? எல்லாரும் முன்னாடி நான் வந்து ஞானம் கொடுக்குறேன், நல்லது சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்காக நான் கருணை நிறைந்த பார்வையோடு உங்களை முன்னேற்றத்துக்கு நல்வழிப்படுத்துறேங்கிறார் பாபா. எவ்வளோ நீங்கள் நடக்கிறீங்க அது அவங்கவுங்க கையில் இருக்குது. ஸ்ரீ லக்ஷ்மிக்கோ வர்ணைக்கு ஹிம்மத் சாகியே. ஸ்ரீ லக்ஷ்மியை வரனாக அடைவதற்கு தைரியம் வைக்கணும். அப்னா முக்க ஐனமே தேக்னா சாகியே. உங்களுடைய முகத்தை நீங்கள் ஞான கண்ணாடியில் பாருங்க. நான் லக்ஷ்மியை வரனாக அடையக்கூடிய ஆத்மானா அப்போ என்னுடைய முகம் எப்படி இருக்கணும்? அந்த நாராயண தகுதி வரணும் இல்லைங்கிறாரு. ஜஹான் தக் ஜீனா ஹே தப் தக் நாலேஜ் லேத்தே ரேனா. எது வரைக்கும் நம்ம பிராமணனா இருக்கோமோ கடைசி மூச்சு வரைக்கும் படித்து கொண்டே இருங்க. ஜகத் அம்பேக்கே தும் ஹோ பச்சே. நீங்களாம் யாரு? ஜகத் அம்பாவின் குழந்தைகள். ஜோ மம்மா கி மகிமா சோ தும் பச்சோ கி மகிமா. பாபா சொல்றார், மம்மாவின் மகிமை எது? அதுவே குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமையாகும். ஜகத் அம்பா ஃபிர் முக்கிய ஹோ ஜாத்தி ஹே. ஜகத் அம்பாவை பாபா முக்கியமா தாய் ரூபத்துல நியமிச்சிருக்காரு. 16,108 की माला है रुद्र यज्ञ जब रचते तो लाख सालिग्राम एक शिव बाबा की चित्र बनाते हैं. 16,108 மாலை இருக்குது. அந்த மணியில ருத்ர ஞான யஜ்ஞம், இந்த யஜ்ஞத்தை பாபா படைச்சி என்ன பண்றாரு? 16,108 மணிகளை தயார் பண்றார். அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 8, ரெண்டாவது 108, மூணாவது 16,000 மணியில் வராங்க.
பாபா சொல்ற உலகத்துல யஜ்ஞத்தை எப்போ படைக்கிறாங்களோ, யாகம் வளர்க்கும் போது என்ன பண்றாங்களோ, லட்சக்கணக்கான சாலிகிராம் பண்ணி ஒரே ஒரு சிவனுடைய சித்திரத்தை வச்சு பூஜிக்கிறாங்க. ஜரூர் வஸ் மதத்கார் ஹோங்கேனா, அப்ப அத்தனை பேரு சாலிகிராம் இருக்குன்னா அர்த்தம் என்ன? அவ்வளோ பேரும் சிவனுக்கு உதவியாளர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா? சபி தும்ஹோ ரூஹானி யாத்ரா வாலே, நீங்கள் அனைவரும் யாரு? ஆன்மீக யாத்திரை செல்பவர்கள். பிரம்மாக்கி முக்கு வம்சாவளி பிராமன் சங்கமிகி பிராமன், வெறும் பிராமணன் அல்ல, பிரம்மாவின் முக வம்சாவளி சங்கம யுக பிராமணர்கள். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா துவாரா நை ரச்சனா ரச்தே, பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமா புது படைப்பை படைக்கின்றார். தர்மக்கே பச்சே பனாத்தேகே, தேவதா தர்மத்தின் குழந்தையாக ஆக்குறார். சூத்ர தரம் சே பதலாக்கர் பிரம்மா முகம் ஷாலி பன்தேகோ, சூத்ர தர்மத்திலிருந்து உங்களை மாற்றிக்கொண்டு பிரம்மா முக வம்சாவளியாக ஆகியுள்ளீர்கள். மாயாபடி துஷ்மன் ஹே, மாயா மிகப்பெரிய எதிரியா இருக்கு உங்களுக்கு. யோக லகானே தேத்திக, உங்களை யோகத்தை செய்ய விடுறது இல்லை, அவ்வளோ தடை கொடுக்குது யோகத்துல. பாபா கேத்தே ஐசே கபி நஹி கேனா ஹம்கோ யோகமே பிட்டாவோ. பாபா சொல்றார், இப்படி ஒரு பொழுது நீங்க சொல்லாதீங்க, என்னை யோகால உட்கார வைங்க, எனக்கு கமெண்ட்ரி கொடுங்க, அப்பதான் யோகா வரும்னு சொல்லாதீங்க. एक जहाँ बैठ योग लगाने की आदत पड़ जाएगी तो फिर चलते फिरते योग लगेगा नहीं. பாபா சொல்றாங்க, ஒரே இடத்துல உட்காந்து 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 நீங்க யோகா பண்ணி பழகிட்டீங்கன்னா அப்புறம் நடந்தாலும் சுற்றினாலும் எங்க போனாலும் உங்களுக்கு யோகா வராது. இல்ல பிராக்டிஸ் பண்ணணுங்கிறார் பாபா. कहेंगे कि हम दादी के पास जाकर योग में बैठेंगे, தாதிகிட்ட போய் யோகாவில் உட்காந்தா அந்த சூழ்நிலை, அந்த வைப்ரேஷன், தாதி யோகா பண்ணக்கூடிய அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ் இவங்களை என்ன பண்ணிடும், தானாவே யோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும், பரந்தாமத்துக்கு. சில குழந்தைங்க சொல்றாங்களா, நான் தாதிகிட்ட போய் உட்காந்து யோகா பண்றேன். பாபா தோ கேத்தே சல்தே ஃபித்தே பாப் ஒரு வருஷைக்கு யாது கரோ பஸ். பாபா சொல்றார், குழந்தைகளே, நம்ம யோகம் ஹட்டயோகம் அல்ல, நீங்க எங்க போனாலும் பாபாவை நினைவு செய்யுங்க போதும். கீதா சுனானே வாலே ஏசே கஹன சகே, கீதையை சொல்லக்கூடியவர்கள், அந்த கீதை சொல்லக்கூடியவர்கள் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாப் ஹீ கெஹத்தே மாமேக்கம் யாது கரோ, இந்த பாபா தான் கூறுகின்றார். யாரு? கீதையின் பகவான், சத்திய கீதை சொல்லக்கூடியவர் கூறுகின்றார், மனதால் என்ன நினைங்க போதும். சொர்க்க காபி தும்னே சாட்சாத்கார் கியா ஹே, சொர்க்கத்துடைய சாட்சாத்காரத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. பாபாபி ஜாஸ்தி கராத்தே நகி, பாபா இப்பெல்லாம் அதிகமான காட்சியெல்லாம் ஒன்றும் காண்பிப்பதல்ல. நைத்தோ நய லோகு சமஸ்தே ஹி ஜாது ஹே, பாபா ஆரம்ப காலத்துல யஜ்ஞ ஆரம்பத்துல எல்லாருக்கும் இப்படி கிருஷ்ணர், லக்ஷ்மி, நாராயணா சொர்க்கத்தோட காட்சி காண்பிப்பது போல இப்ப காட்டுறதில்ல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்களாம், அந்த மாதிரிலாம் காட்சி பாபா காட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்னமோ தெரியல ஒரு மந்திர சக்தி இருக்குன்னு நினைக்கிறாங்க. கீத்து தாம் மம்மா கி மகிமாக்கா, பாட்டு என்ன பாட்டு பாபா சொன்னாரு, மம்மாவினுடைய மகிமையினுடைய பாடல். மம்மா தோ பிரம்மா பீகே, மம்மா பிரம்மாவும் யாரு? மம்மா தான். ஏன்னா அவரு தாய் இல்லையா? பரந்து மாதாவுக்கு சம்பால்னிலேயே ஜெகத்தம்பா முகர. பாபா சொல்ற, தாய்மார்களை வளர்ப்பதற்கு மம்மாவை பாபா என்ன பண்ணியிருக்காரு, நியமிச்சிருக்காரு. டிராமா நூந்துகே, டிராமால கல்பா கல்பா மம்மா தான் எல்லாருக்குமே தாயாக இருக்காங்க. சபி சே தீக்கிவிகே, எல்லார விட புருஷார்த்தத்துல தீவிரமா இருக்காங்க. உன்கி முரளி படி ரஸ்லிஹே, அம்மா வாணி படிச்சாங்கன்னா எப்படி இருக்குமா, அவ்வளோ இனிமையான குரல், ஒவ்வொரு சப்தமும் அவ்வளோ சக்தி மிக்கதாக இருக்கான். அதுதான் மம்மா அப்படின்னாலே எல்லாரும் என் பலியானதுக்கு காரணம் என்ன, மம்மா போனா நிர்விக்னமா ஆக்கிடுறாங்க. பிரச்சனையான இடத்துக்கெல்லாம் பாபா அனுப்புவார மம்மாவை. மம்மாவோட திருஷ்டி பட்ட உடனே மாமா பேச கூட வேணாம், மாமாவோட பார்வையில எல்லாரும் பலி ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு மம்மாட்ட இனிமை தன்மையும் சக்திசாலி நிலை இருந்தது. தும்
बच्चे जानते हो ये श्री कृष्ण பிரின்ஸ் சே பெக்கர் பன் கயே. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா இந்த நேரம் பெக்கராக்கி விட்டது. பெக்கர்னா என்ன? எல்லாத்தையும் இழந்துட்டு. कृष्ण के चित्र को देख बताओ तुमने क्या कर्म किए जो स्वर्ग का प्रिंस बने हो. எப்போதுமே பாபா முரளி சொல்லும்போது அந்த ஹாலில் லக்ஷ்மி நாராயணர் கிருஷ்ணருடைய சித்திரம் வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? அதான் நம்மளுடைய லட்சியம். லட்சியத்தை பார்க்கும்போது, லட்சியத்தை நினைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? முயற்சியில தீவிரத்தை வருது. இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு பாபா ஸ்ரீ கிருஷ்ணருடைய சித்திரத்தை பார்க்கும்போது சொல்றார். என்ன சொல்றார்? இவர் தான் யார் ஆயிட்டாரு? இப்படி இருந்தவர் பெக்கர் ஆயிட்டாரு. இவர் என்ன கர்மா செஞ்சாரு? இவர் பிரின்ஸா ஆயிட்டு இருக்காரு. இப்போ जरूर आगे जन्म में राजयोग सीखा होगा. இப்போ ராஜாவா இருக்காருன்னா என்ன கர்மம் செஞ்சிருப்பாரு? இவருடைய பாஸ்ட் பர்த்ல ஒரு ராஜயோகத்தை அதிகமாக கற்று கொண்டுள்ளார். நல்ல தெளிவா ராஜயோகம் படிச்சிருக்காரு. சரூர் பாப் ஹி சொர்க்க ரச்சேதா. பாபாவே தான் சொர்க்கத்தின் படைப்பாளர். உன்சே சிக்காயா ஹோகா. அவரிடமிருந்து தான் இவர் கற்றிருந்திருப்பார். இவருக்கு ராஜயோக கல்வி எப்படி கிடைக்கும்? யோகேஸ்வர் சிவபாபா அவர்கிட்டேருந்து தான் பிரம்மா பாபா என்ன பண்ணியிருக்காரு? ராஜயோகத்தை படித்ததால் ஸ்ரீ கிருஷ்ண நிலையை அடைந்தார். अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा मम्मा को नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன मुख्य सारम. फर्स्ट पॉइंट, बाकी सर्विस में विघ्न रूप नहीं बनो. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு குழந்தைகளையும் பாபா கோடியில் ஒருவராக செலக்ட் பண்ணியிருக்கார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு பாபா விரும்புகிறார். இந்த தாரணை பாயிண்ட்ல பாபாவோட சேவையில் விக்ன ரூபமாக இருக்காதீங்க. எந்த விஷயத்திலையும் பாபா சேவையை தடுக்கக்கூடாது. சங்கல்பத்தில் கூட தடுக்கக்கூடாது. ஸ்ரீமத் पर चल बहुत बहुत मीठा बनना है. ஸ்ரீமத் படி நடந்து ரொம்ப 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 இனிமையானவராக ஆக வேண்டும். கிசி பர் பி क्रोध नहीं करो. யார் மீதும் கோபப்பட வேண்டாம். பாபா குழந்தை கோபப்படக்கூடாது. கோபப்படுறது ஸ்ரீமத் இல்லைங்கிறார் பாபா. नेक्स्ट पॉइंट, माया से बचने लिए संग की बहुत संभाल करनी है. மாயிடமிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வைங்க. கெட்ட தொடர்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சூத்ரோங்கா சங்கனை கர்ணா. அவசரர் கெட்டவர்களுடைய தொடர்புல மட்டும் வந்துவிட வேண்டாம். பாபாக்கும் அப்பனா சச்சா சச்சா போத்தாமேல் தேனாகே. பாபாவிற்கு தனது சத்தியமான கணக்கு வழக்கை கொடுங்க. ஈஸ்வரிய பர்த்டே மனானாகே அசுரி நகி. ஈஸ்வரிய பர்த்டே கொண்டாடுங்க, அசுர பர்த்டே இல்லை. ஈஸ்வரிய பர்த்டே கொண்டாடுங்க. வரதானம், பாப் தாதா கே ஸ்நேகு கே ரிட்டர்ன் மே. பாபாவுடைய பாப் தாதாவினுடைய அன்புக்கு ரிட்டன். சமான் பண்ணே வாலே. அவரை போல சமான் ஆகக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். சமைக்கு பரஸ்திதியோं के प्रमाण. நேரத்தின்படி பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல ஸ்வகி உன்னதி तीव्र गति से सेवा करने तथा बाप दादा की स्नेह का रिटर्न देने लिए वर्तमान समय तपस्या की अति आवश्यकता है. சூழ்நிலை, நேரம், பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு குழந்தைகளும் முன்னேறுவதற்கு
தீவிரமான சேவையில் ஈடுபடுத்தி கொள்ள, பாப் தாதாவினுடைய அன்புக்கு ரிட்டர்ன் கொடுப்பதற்காகவும் நிகழ்காலத்துல தபஸ்யா என்பது ரொம்ப அதி அவசியமானதாக இருக்குது. தபஸ்யா ரொம்ப அவசியம். தபஸ்யானா என்ன? யோகா, தீவிரமான யோகா, லகனோட யோகா. சும்மா சொல்லணுமே செய்யணுமே சொல்லிட்டாங்களே அப்படி இல்லை. சுய விருப்பத்தோட சுய ஆர்வத்தோட யோகா இருக்கணும். அதான் தபஸ்யா. பாபா से बच्चों पर प्यार है. பாபாவுக்கு குழந்தைகள் மேல அன்பு இருக்குது. लेकिन बाप दादा प्यार के रिटर्न स्वरूप में बच्चों को अपने समान देना चाहते हैं. பாப் தாதா அன்பிற்கு ரிட்டன், பாபா மீது குழந்தைகளுக்கு அன்பு இருக்குது, அதுக்கு ரிட்டன் பாபா குழந்தைகளை தனக்கு சமான் ரூபத்தில் பார்ப்பதற்காக விரும்புகிறார். சமான் பன்னேலியே தபஸ்வி மூர்த் பனோ. பாப் சமான் ஆகுவதற்கு தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். इसके लिए चारों ओर के किनारे छोड़ बेहद के वैरागी बनो. நாலாபுறமும் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய சப்போர்ட்டை விட்டுட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகி ஆகுங்கள். கினாரோங்கு சகாரா நகி பண்ணாவோ. எந்த தேகதாரி மனுஷங்களை சப்போர்ட்டாக உங்களுக்கு துணையாக ஆக்க வேண்டாம். பாபா ஒருத்தரை நம்ம பிடிச்சிட்டா போதுமானது. இதுதான் தபஸ்யா. ஸ்லோகன். शीतलपन दूसरों को शीतल दृष्टि से निहाल करने वाले शीतल योगी बनो. குளிர்ந்த தன்மையுடன் பிறரையும் குளிர்ந்த திருஷ்டி பார்வையால், குளிர்ந்த தன்மையுடன் இருந்து குளிர்ந்த பார்வையால் மற்றவர்களை பலியாக்கக்கூடிய குளிர்ந்த யோகி ஆகுங்கள். குளிர்ந்த யோகி ஆகும். ஷீத்தல் யோகி. இப்போ ஷீத்தலத்தா சக்தி வேணும். இப்போ ஷீத்தலத்தா சக்தி எப்போ வரும்? நமக்குள்ளார குணங்கள் இருந்தால் தான் வரும். விகாரங்கள் இருக்கும்போது, அவகுணங்கள் இருக்கும்போது சூடாயிடும். அதனால பாபா என்ன சொல்றார்? ஷீத்தல் யோகி எப்படி இருப்பாங்க? எல்லாரையும் தன்னுடைய பார்வையால பலியாக்குவாங்க. அந்த அளவுக்கு குளிர்ந்த தன்மையில இருப்பாங்க. இன்னைக்கு பாபா ஸ்வமான் கொடுக்குறாங்க. நான் கம்பைன்டு சொரூபதாரி ஆத்மா. கம்பைன்டு சொரூபம்னா என்ன? நான் பாபா இன்றி நான் இல்லை, நான் இன்றி பாபா இல்லை. இணைந்த ரூபத்தின் அனுபவத்தை செய்தல். கம்பைன்டு ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தர யோகி. த கம்பைன்டு ரூபம். எப்போதுமே பாபா இல்லாம இல்லை. த நிரந்தர யோகி. பாபாவின் நினைவு கடினமா இருக்காது அவங்களுக்கு. கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்க மாட்டாங்க. யாரு கம்பைண்டா இருக்காங்களோ அவங்க கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்க மாட்டாங்க. பாபாவை மறக்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நினைக்கிறது கஷ்டம் கிடையாது. பாபாவை மறக்கிறது கஷ்டப்படுவாங்க மறக்கிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட கம்பைன்டு ரூபதாரி தான் நீங்க. கம்பைன்டு ரூபதாரி எப்போதுமே அங்கதனை போல ஆடாத அசையாத ஆத்மாக்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சங்கல்பத்துல கூட நடத்தையில கூட அவங்கள அசைக்கவே முடியாது. என்ன சொல்றாரு பாபா? சங்கல்பாங்கிற நெகத்தை கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அந்த மாதிரி கம்பைன்டு ரூபத்துல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால இன்னைக்கு ஃபுல் டே நம்ம இந்த சொரூபத்துல இருக்கணும், கம்பைன்டு. ஏன்னா பாபா நமக்கு அப்படி ஸ்ரீமத்னால என்ன லாபம்னு சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பாபாவுடன் நம்ம இணைந்து இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்வோம். ஓம் சாந்தி.
துக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நாம் சொல்கிற ஆறுதல் வெயில் காலத்துக்கு பின்னாடி வர்ற மழை மாதிரி ரொம்ப இதமாக இருக்கும். An act of kindness towards distress is as pleasant as a downpour after a hot day.